நீதிமன்றமும் அவர்கள் பக்கமே நின்று அவர்கள் அங்கே மேலே சென்று தீபம் ஏற்றலாம் என்ற அனுமதியை கொடுத்திருக்கிறது. அந்த அனுமதியை வைத்து அந்த பிரச்சனையை வைத்து நமக்குள் கலவரத்தை உண்டாக்கலாம், மத கலவரத்தை உண்டாக்கலாம் என்று நினைத்தவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன். திருப்பரங்குன்றத்திலே தீபம் அல்ல, தமிழகம் எங்கும் எங்கெங்கு தூண்டு இருக்கிறதோ அங்கங்கு நீங்கள் தீபம் ஏற்றினால் கூட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்றவரை தமிழ்நாட்டிலே எந்த மத கலவரத்தை என்பதை கூறி அனைவரையும் வரவேற்று ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐடிஎஸ் மூத்தவர்கள் உரையாற்றுவார்கள். ஒரு நாளை முன்னிட்டு 500 குடும்பங்களுக்கு புத்தாடைகள் மற்றும் பொங்கல் தொகுப்புடன் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் பொங்கல் விழாவினுடைய நிகழ்ச்சியினுடைய தலைவர், நம்முடைய தலைமைச் செயற்குழு உறுப்பினர், சென்னை மாநகராட்சி நகரமைப்பு குழுவினுடைய தலைவர் ஆர்வி சகோதரர் தா இளையராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கக்கூடிய பகுதி கழக செயலாளர் கிழக்கு பகுதி இரா செந்தில்குமார் அவர்களே, மேற்கு பகுதி வாபை சுரேஷ் அவர்களே, மாவட்ட நிர்வாகிகள் அண்ணன் மு கோபி அவர்களே, நான் சண்முகம் அவர்களே, சிவகுமார் அவர்களே, வரவேற்புரை நிகழ்ச்சி இருக்கக்கூடிய தா ஜெயபால் அவர்களே, டி சேகர் அவர்களே, கு சுந்தர் அவர்களே, லோ மோகன் அவர்களே, பி ஜெயலட்சுமி அவர்களே, எம்.கே. இஸ்மாயில் அவர்களே, கு ரமேஷ் அவர்களே, சு திருநானம் அவர்களே, இ மதன் அவர்களே, வி மலையம்மாள் அவர்களே, கா கோவிந்தசாமி அவர்களே, அட்வொகேட் ஜே காணிக்கைநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பொங்கல் தொகுப்புடன் நலத்திட்டங்கள் உதவி வழங்கி சிறப்புரையாற்ற வருகை இருந்துள்ள நம்முடைய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆர்.எஸ். பாரதி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்துள்ள சென்னை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளரும் பெரம்பூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினருமான சகோதரர் ஆர்.டி. சேகர் அவர்களே, மாநில அயலகணி தலைவரும் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஜி ஜே விக்னேஸ்வர் அவர்களே, மாநில மருத்துவர் அணி இணைச் செயலாளர் சகோதரர் ஆ சுபேர்கான் அவர்களே, பி அவர்களே, கமலக்கரன் அவர்களே, தயானன் அவர்களே, நாகமே அவர்களே, வருகை தந்துள்ள அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களே, அனைத்து அணிகளினுடைய அமைப்பாளர்களே, அனைத்து அணிகளினுடைய துணை அமைப்பாளர்களே, வருகை தந்துள்ள வட்டக்கழக செயலாளர்களே, மாவட்ட பிரதிநிதிகளே, பகுதி கழகத்தினுடைய அனைத்து நிர்வாக பெருமக்களே மற்றும் இங்கு பெருவாரியாக வருகை தந்துள்ள கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியுரை நிகழ்த்த இருக்கக்கூடிய ஆர்.வி. கணேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய இனிய மாலை. நம்முடைய தானை தலைவர் தமிழக முதல்வர் அவர்கள் மிக சீரும் சிறப்புமாக கடந்த 4 வருடமும் 9 மாதம் மிக சிறப்பான நல்லாட்சி நடத்தி இந்த தமிழகத்தை எந்த வகையிலும் இன்றைய தினம் சூப்பர் ஸ்டார் மாநிலம் என்று சொல்லக்கூடிய அளவில் எல்லா தரவுகளிலுமே தமிழ்நாடு தான் நம்பர் 1 என்று இன்றைய தினம் சொல்லி அந்த அளவில் மிக சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கிறார். பொருளாதார ஆய்வறிக்கை சொல்வது என்னவென்றால் 16.9% அளவுக்கு இந்தியாவிலே எங்கும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உயர்கல்வியிலேயும் நாம் முதலிடத்தில் இருக்கிறோம். இப்படி பல்வேறு தரவுகளை நாம் சொல்ல வேண்டும் என்றால் அனைத்து தரவுகளிலும் நாம் முன்னுரிமை கொடுத்து நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாட்டை வளமாக்கி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, 2003 ஜெயலலிதாவால் நிறுத்தப்பட்ட அந்த பென்ஷன் தொகையை இன்றைய தினம் வழங்கி கிட்டத்தட்ட 25 லட்சம் அரசு ஊழியர்களுடைய கனவை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். இப்படி ஒரு முதல்வரை கண்டறியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த ஓய்வூதிய திட்ட பலன் இன்றைய தினம் 25 லட்சம் குடும்பங்களுக்கு செல்ல இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எப்பொழுதும் இல்லாத வகையிலே எடப்பாடி உங்களுக்கெல்லாம் தெரியும், கொரோனா காலத்தில் 1000 ரூபாய் தான் கொடுத்தார் நம்முடைய தலைவர். பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்து இன்னைக்கு எல்லா பாலும் சிக்ஸர், அடிக்கிற பாலெல்லாம் சிக்ஸர் என்ற அளவுக்கு அடித்து மாபெரும் சிறப்பு திட்டங்களோடு இந்த தினம் இந்த ஆட்சி சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் இந்த தை திருநாளில் சூரியனுக்கு கும்பிடக்கூடிய இந்த திருநாளில் நம்முடைய 200 தொகுதி தலைவர் சொன்னார், அந்த இலக்கை அடைய வேண்டும். ராயபுரத்திலே அது ஏற்கனவே 27,705 இருந்து அதற்கப்புறம் பாராளுமன்ற தேர்தலிலே அது 38,000 வாக்குகளாக வித்தியாசத்தை பெற்றோம்.
வருகின்ற தேர்தலில் இங்கே உதயசூரியன் தான் நிற்க போகிறது. இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிற்க போகிறது. 50,000 வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற குரல் நம்முடைய கவர்னர் மாளிகையில் எதிரொலிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கலாநிதி ஜெயபிரகாஷ் அவர்கள் சிறப்பான இந்த பொங்கல் விழாவை ஏற்பாடு செய்து தலைமையேற்றிருக்கும் நமது தலைமை செயற்குழு உறுப்பினர் சென்னை மாநகராட்சியின் நகரமைப்பு தலைவர் இளையார்னா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த பரிசு பொருட்களை எல்லாம் விநியோகித்து சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கும் நமது கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் அந்த நாரஸ் பாரதி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் சென்னை வடக்கு மாவட்டத்தின் பொறுப்பாளர் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்.டி. சேகர் அவர்கள் மற்றும் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐ.டி. மூர்த்தி அவர்களே ஜே